ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் மலேசியா போயிட்டாரு. ஸோ எஸ் சாமனன்பா. ஸோ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக தளபதி விஜய் அவர்கள் மலேசியா போயிட்டாரு. ஸோ எஸ் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் மலேசியாவுக்கு போயிட்டு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டாரு. ஸோ தளபதி திருவிழா ஆரம்பம் தான் சொல்லணும். ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் தளபதி மட்டும் மலேசியா போல. ஸோ தளபதியோட சேர்ந்து அவங்க அம்மாவான சோபா அவங்களும் போயிருக்கிறதா அஃபீஷியலா பார்த்தீங்கன்னா போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இவர் மட்டும் கிடையாது, நெல்சன் திலீப் குமார், அதாவது பீஸ்ட் படத்தோட டேரக்டர், அவரும் போயிட்டா காலையில நியூஸ் வந்துச்சு. ஸோ அவரும் போயிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள் அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள் அவரும் போயிட்டதா போட்டோஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அவங்க கூட இவங்களும் போயிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம அனிருத் அவர்கள் நேத்திகா போயிட்டதா போட்டோ வந்துச்சு. ஸோ நேத்திகான அனிருத் அவர்கள் போயிட்டு ஸ்டேஜ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படின்ற ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தா சொல்லப்படுது. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கான வேலையெல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நாளைக்கு ஒரு தாறுமா சம்பவம் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமா வர வேண்டிய ரெண்டு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்லியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். ஸோ ரெண்டு பேரும் வரப்போறதா சொல்லப்படுது. ஸோ எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அப்டேட் வரும். ஸோ அப்டேட் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமா ஒரு ஆள் வரப்போறதா சொல்லப்படுது. ஸோ யாருன்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வந்துட்டாரு அப்படின்னா ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியால கிடைக்கும். ஸோ கிடைச்சதை நான் எடுத்து போறேன், அப்டேட் வந்து பண்றேன். இன்னும் ஒரு வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்டேட் வந்து அப்டேட் பண்றாங்க. அண்ட் நம்ம அனிருத் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா மத்த மியூசிக் டைரக்டர் இவங்கலாம் போயிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம். நாளைக்கு ஒரு தாறுமாறான சம்பவம் இருக்குது. ஸோ தளபதி திருவிழா மலேசியால கோலாகலமா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர் தான். ஸோ கிட்டத்தட்ட 82,000 பேர் கூடி வந்தா இந்த ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ ரொம்பவே கிராண்டா சூப்பரான நடக்க போகுது. ஸோ தளபதி விஜய் அவருடைய குட்டி ஸ்டோரிக்காக வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தளபதி விஜய் அவர்களும் ஒரு மாசான குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் குட்டி ஸ்டோரிங்கிறனால ரொம்பவே எமோஷனலா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 வீக் வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட்டிங்ல வெரி ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 5:04 பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட தேர்ட் சிங்கிள். ஸோ தளபதியோட வாய்ஸ்ல அதை கேட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு யார் யார் போறா அப்படின்றதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக தளபதி விஜய் அவர்கள் மலேசியா போயிட்டாரு. ஸோ தளபதி மட்டும் கிடையாது, கூட நெல்சன், புஷி ஆனந்த், பிரபுதேவா அண்ட் அனிருத்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.